friends, welcome to ATM. நான் உங்கள் உமா. So first of all, very good morning to all. So இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னா 2025 group 4க்கான சிகரம் பேட்ச் வந்து சொல்லிருந்தோம் இல்லையா. So அந்த சிகரம் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தான் இது. ஓகேங்களா? So அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ தானே. So ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் எவ்வளவு பேமெண்ட் பண்றது, என்ன இன்ஃபர்மேஷன் அனுப்புறது, பேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. So இந்த வீடியோ ஃபுல்லா கவனிங்க. இந்த வீடியோல நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். என்னென்ன அப்படின்னா பேமெண்ட் எவ்வளவு, பேமெண்ட் ப்ராசஸ் என்ன, பேட்ச் எப்படி ரன் ஆகும், டெஸ்ட் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொஸ்டின்ஸ் அந்த டெஸ்ட்ல இருக்கும், எதுக்கெல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுப்போம், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்காக அந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ் என்ன, இதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவா டீடைல்டா சொல்றேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஆக்சுவலா இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் வந்து சிகரத்து மேல நின்று கொடியேற்றுற மாதிரி இருக்கா. ஸோ இந்த வருடம் 2025 கரெக்டா. ஸோ இந்த இதுல குரூப் 4ல உங்களோட வெற்றியை நீங்க நிலைநாட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் எங்களோட ஆசையும் உங்களோட ஆசையும். ஸோ கண்டிப்பா ரெண்டு பேரும் கை கோர்த்து அதை கண்டிப்பா செஞ்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, ஸோ 2025 குரூப் 4 சிகரம் பேட்ச். ஸோ இந்த பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் குரூப் 4 எக்ஸாம் என்னைக்கு முடியுதோ ஸோ அது வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 500 rupees தான். ஓகேங்களா? ஸோ ஒன் டைம் பேமெண்ட் தான். நீங்க வந்து மறுபடியும் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது, மாசம் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஒரே ஒரு பேமெண்ட் மட்டும்தான், 500 தான் எக்ஸாம் டேட் வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ என்னைக்கு எக்ஸாம், ஜூலை 15 சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ ஜூலை 15 சொல்லியிருக்காங்க. ஸோ மாறினாலும் சரி மாறாட்டியும் சரி. ஓகேங்களா? ஸோ அதே டேட்ல வச்சாலும் சரி இல்ல தள்ளி போனாலும் முன்னாடி வந்தாலும் எப்படி வந்தாலுமே அந்த டேட் வரைக்கும் என்னைக்கு குரூப் 4 எக்ஸாம் எழுதுறீங்களோ அது வரைக்கும் இந்த பேட்ச் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கான பேமெண்ட் ஒன்லி 500 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா பொது தமிழ் மேக்ஸ் இந்த ரெண்டையும் கவர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் கிடையாது. ஸோ இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பொது தமிழ் மேக்ஸ் என்னென்ன இருக்கும், என்னென்ன ஸ்கெடியூல் அப்படிங்கறத ஆல்ரெடி நான் ஸ்கெடியூல் வீடியோ நேத்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதை கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கெடியூல் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. ஸோ பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இலக்கணம் எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பொதுத்தமிழ்ல எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அதை எப்படி எல்லாம் படிக்க போறீங்க, ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கும் எவ்வளோ இருக்கு, அது எல்லாத்தையும் டீட்டெயில்டா சொல்லியிருப்பேன். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 190 மாடல் இருக்கு, 15 அந்த டாபிக் இருக்கு. ஸோ அது எல்லாமே எந்த மாதிரி இருக்கு, எந்த மாதிரி கவர் பண்ணுவோம், எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ படிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த ஸ்கெடியூல் வீடியோல நான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ ஃபுல்லா தெளிவா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா டெலிகிராம்ல மட்டும்தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம்ல உங்களுக்கு வீடியோ லிங்க், மெட்டீரியல், பிடிஎஃப் இந்த மாதிரி நான் எல்லாமே கொடுத்துருவேன். பட் டெலிகிராம்ல தான் வந்து ரன் ஆகும் நம்மளோட பேட்ச். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தெளிவா கவனிங்க, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த பேட்ச். ஓகேங்களா? அதுக்காக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஜாயின் பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து மேக்ஸ் வந்து பைலிங்குவலா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸ் கிளாஸ் ஆகட்டும், டெஸ்ட் கொஸ்டின் ஆகட்டும், ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆகட்டும், டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆகட்டும், எல்லாமே பைலிங்குவல்ல தான் இருக்கும். பட் மேக்ஸ் கிளாஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல தான் நான் நடத்துவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ்ல வந்து உங்களால கிளாஸை கவனிச்சு புரிஞ்சுக்க முடியும். கொஸ்டின் மட்டும் எங்களுக்கு இங்கிலீஷ்ல இருந்தா போதும், கிளாஸ் வந்து இங்கிலீஷ்ல தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் மெயின் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்லிடுறேன் பாருங்க. மேக்ஸ் டெஸ்ட், பிராக்டிஸ் கொஸ்டின், மேக்ஸ் கிளாஸ் கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் நான் எடுத்தாலுமே கொஸ்டின் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை பார்த்து என்னால புரிஞ்சுக்க முடியும், கிளாஸ் வந்து தமிழ்ல இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் சொன்னேன் இல்லையா. ஸோ டெலிகிராம்ல தான் பேட்ச் வந்து ரன் ஆகும். ஸோ நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனும், அதாவது உங்களோட நம்பரை வந்து டெலிகிராம்ல நாங்க வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது லிங்க் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ற மாதிரி வரும். ஸோ மண்டே அன்னைக்கு அந்த லிங்க் வந்துடும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்க வந்து டெலிகிராம்ல ஆட் ஆயிக்கலாம். ஸோ டெலிகிராம்ல மண்டேல இருந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை
தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை கவனிங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 6000+ கேள்விகள் வந்து நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது 25 ஸ்கெடியூல் சொல்லியிருக்கேன் இல்லையா? பாருங்க 25 ஸ்கெடியூல், அதுக்கப்புறம் 14+, அதாவது இன்க்ளூடட் தான். 25லயே உங்களுக்கு 14 வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொன்றுக்குமே இப்போ மேக்ஸ் 3 டாபிக் முடியுது அப்படின்னா அப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். அதே மாதிரி அறநூல்கள் திருக்குறள் சம்பந்தமா ஒரு 4-5 டாபிக் முடியுது அப்படின்னா அப்போ ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வைப்போம். இலக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நான் 6 இலக்கணமா சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதாவது சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், பொது இலக்கணம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்ப சொல் பொருள் முடியும், அதாவது ஃபர்ஸ்ட் என்னது எழுத்து சொல் முடியும் போது உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட், எழுத்து சொல் பொருள் முடியும் போது ஒரு ரிவிஷன் டெஸ்ட், இந்த மாதிரி அது ஒவ்வொரு இலக்கணம் முடியும் போது ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஸோ அப்ப அதுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த ரிவிஷன் டெஸ்ட்டும் கம்பைன் ஆயிரும். ஸோ 25 உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். அந்த 25க்கான கொஸ்டின்ஸ், அது போக 190 மாடலுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நீங்க தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதை வந்து நான் வீடியோ எடுத்து போட மாட்டேன். ஏன்னா கிளாஸ் என்ன நடத்துறமோ அதுவே தான் உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டினாவும் இருக்கும். அப்ப கிளாஸை தெளிவா கவனிச்சிங்க அப்படின்னா பிராக்டிஸ் கொஸ்டின் நீங்களே அட்டன் பண்ற மாதிரி தான் வரும். நீங்க அட்டன் பண்ணா மட்டுமே தான் அது உங்க மைண்ட்ல நிற்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப பிராக்டிஸ் கொஸ்டின்ல கொடுக்குற அந்த 190 மாடலுக்கான பிராக்டிஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் கடைசியா கொடுக்க போற ஒரு 5 or 6 அது வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் வரும். ஸோ அது ஃபுல் மாடல் டெஸ்ட். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 6000+ கொஸ்டின்ஸ் வந்து மொத்தமா நீங்களே டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப 6000+ கொஸ்டின்ஸ் வந்து நீங்க இந்த 4 மாசத்துல அட்டன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல உங்களை அடிச்சுக்க யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தரவாயிரலாம். ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, ஸோ பொதுத்தமிழ், அதுக்கப்புறம் மேக்ஸ் டாபிக் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட். இப்பதான் சொன்னேன் இல்லையா? ஸோ 3 டாபிக் முடியும் போது முதல்ல இருந்து டெஸ்ட் வைப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1, 2, 3 டாபிக் முடியுதுன்னா இந்த 3 டாபிக் சேர்த்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட். அதுக்கப்புறம் 4, 5, 6 முடியுதுன்னா 6 டாபிக் சேர்ந்து ரிவிஷன் டெஸ்ட். அப்ப ரிப்பீட்டடா உங்களுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ முதல்ல இருந்து என்ன பண்ணுவீங்க, முதல்ல படிச்சதை விட்டுட்டு போனோம் அப்படின்னா என்ன ஆயிரும், அது மறந்துடும் இல்லையா? ஸோ அப்ப முதல்ல படிச்சதை ரிப்பீட்டடா டெஸ்ட் எழுதி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இயல் சிலபஸ் வாரியா பொதுத்தமிழ் டெஸ்ட். பொதுத்தமிழ் உங்களுக்கு அறநூல்கள் ஆகட்டும், இல்ல திருக்குறள் ஆகட்டும், இல்ல தமிழ் அறிஞர்கள் தொண்டர் ஆகட்டும், இல்ல இலக்கணம் போர்ஷன் ஆகட்டும், எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு இயல் வாரியாவும் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வாரியாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இயல் வாரியா பார்த்துட்டு அதுல இல்லாத சிலபஸ் வாரியா இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க 6th to 12th ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா? பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 12th ஸ்கூல் புக், அதாவது நியூ புக்கு, ஓல்டு புக்கு, அட்வான்ஸ் தமிழ்ல உங்களுக்கு நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே வந்துடும். எல்லாத்துக்கான கிளாஸஸும் வரும். கம்ப்ளீட்டடா எல்லாத்துக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துருவீங்க. பொதுத்தமிழ்ல பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் இருக்கும் இல்லையா? ஸோ அதாவது சிலபஸ்ல இருக்கும், பட் அது ஸ்கூல் புக்ல கம்மியாவோ இல்ல வந்து சுத்தமா இல்லாமலோ இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம ஃபுல்லா எடுத்து அவுட் ஆஃப் புக்கையும் எடுத்து நம்ம வந்து சிலபஸை கவர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவே தான். 6th to 10th வரைக்கும் இருக்க ஸ்கூல் புக் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். அந்த 15 டாபிக்கும் கவர் ஆகும். அது போக 190 மாடலும் கவர் ஆகும். ஸோ அந்த 190 மாடலும் ஸ்கூல் புக்ல இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? அப்ப ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்ஸும் கவர் ஆகும். அது போக எக்ஸ்ட்ராவா இருக்க PYQ சம்ஸ், இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாமே கவர் ஆகும். எல்லாமே அந்த 190 மாடல்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஈச் மாடலுக்கும், ஒவ்வொரு மாடலுக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்துடும். அது போக பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க பொதுத்தமிழ் மேக்ஸ் ஃபைனலா ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் இருக்கும். இந்த ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாம் 25 ஸ்கெடியூல் டெஸ்ட் இருக்கு. அந்த 25 முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஃபைனலா ஃபுல் மாடல் டெஸ்ட் மட்டுமே தான் இருக்கும். அது வந்து 2 நாளைக்கு ஒரு டைம், 3 நாளைக்கு ஒரு டைம், எப்படி வந்து நம்ம கொடுப்போமோ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு லைவ் டெஸ்டா தான் இருக்கும். இந்த டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PDF மூலயமா, OMR மூலயமா தான் நீங்க எழுதுவீங்க ஸ்கெடியூல் டெஸ்ட் எல்லாமே. பட் ஸ்கெடியூல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே லைவ் டெஸ்டா வரும். சோ அட்டெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெஸ்ட் எவ்ரி 5th டே டெஸ்ட். ஓகேங்களா? நான் ஸ்கெடியூல்லே சொல்லியிருப்பேன். 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது நாள் டெஸ்ட். அதே மாதிரி அடுத்த 4 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 5வது நாள் டெஸ்ட். வீக்லி ஒன்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து பிளான் போட்டேன். பட் வந்து அந்த சிலபஸ் நம்ம ஃபுல்லா கவர் பண்ணணும் அப்படின்னா 4 நாளாவதுக்கு அப்புறம் 5வது நாள் டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் மேக்ஸ் உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனாலதான் இந்த மாதிரி கொண்டு வந்தது. ஸோ எவ்ரி 5th டே பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட். காலையில
7 மணிக்கே உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும். நம்மளோட டெலிகிராம் சேனல் நான் சொன்னேன் இல்லையா, டெலிகிராம்ல தான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு, அந்த டெலிகிராம் சேனல்ல கொஸ்டின் பிடிஎஃப் மெட்டீரியலா உங்களுக்கு வந்துடும். பிடிஎஃப் கொஸ்டினா உங்களுக்கு வந்துடும். நீங்க டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பாருங்க, கொஸ்டின் அதுக்கப்புறம் ஆன்சர் கீ ரெண்டுமே பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து ஓஎம்ஆர்ல தான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஓஎம்ஆர் ஷீட்டையும் நாங்க அனுப்பிடுவோம். நீங்க ஸ்டார்டிங்லயே அதை நிறைய வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓஎம்ஆர்ல தான் கம்பல்சரியா எழுதணும். எத்தனை டெஸ்ட் வச்சாலும் 25 ஸ்கெடியூல் டெஸ்ட் சொல்லியிருக்கேன்னா 25யுமே ஓஎம்ஆர்ல தான் கம்பல்சரியா எழுதணும். ஓஎம்ஆர்ல எழுதும் போது மட்டுமே தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா, அதாவது எக்ஸாம்ல பண்ணக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஷீட் மிஸ்டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம கண்டிப்பா அதை ஓஎம்ஆர்ல தான் எழுதணும். ஓகேங்களா? சோ கண்டிப்பா இல்ல அப்புறமே எழுதிக்கலாம், சும்மா பேப்பர்ல ஏபிசிடின்னு எழுதி கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த ஓஎம்ஆர்ல எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் தெரியாது. அதுக்கப்புறம் ஓஎம்ஆர்ல கண்டிப்பா நம்ம பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸை ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு டைம் பண்ணாதான் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த டைம் நம்ம கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்ப ஓஎம்ஆர்ல தான் கண்டிப்பா டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 7 மணிக்கு காலையில டெஸ்ட் கொஸ்டின் வந்துடும். 6 மணிக்கு ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கீ, அதுக்கப்புறம் ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் என்ட்ரி லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே எதுக்கு வருது அப்படின்னா, இப்போ 7 to 6 11 மணி நேரம் இருக்கு. அந்த 11 மணி நேரத்துல எந்த டைமிங்ல உங்களால கரெக்டா ஃபுல்லா அந்த பொதுத்தமிழையும் அதுக்கப்புறம் மேக்ஸ் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ 1.25 மணி நேரத்தை உங்களால ஃபுல்லா எப்போ ஒதுக்கி உட்கார முடியுமோ அந்த டைமிங் உட்காந்து டெஸ்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ இல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் பொதுத்தமிழை முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் முடிச்சிடறேன், இல்ல ஃபர்ஸ்ட் மேக்ஸை முடிச்சுட்டு என் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பொதுத்தமிழ் முடிக்கிறேன், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த டைமிங் அந்த இது பண்றீங்க இல்லையா, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ எப்போ வந்து 1.25 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் உங்களுக்கு வந்து டைமிங் வந்து கரெக்டா அமையுதோ அந்த டைமிங் உட்காந்து எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ எக்ஸாம் ஹால்ல இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எழுதணும். ஸோ அப்பதான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வர முடியும். அது ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல்ல இருந்தே நீங்க கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்க, ஸோ எவ்ரி 5th டே டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பத்தின டீடைல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஸ்கெடியூல் இதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்கெடியூல் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 90 கேள்விகள் தான் வரும். அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக மூணுமே 90 அப்படின்னா, 3ல இருக்கக்கூடிய பொதுத்தமிழ் போர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேசிக்கான போர்ஷன். காங்கானாச்சா, அதுக்கப்புறம் இணை எழுத்துக்கள் இதெல்லாம் தெரியாதா என்ன, ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். அதுல அதிக கேள்விகள் நம்மளால எடுக்க முடியாது. ஓகேங்களா? சோ அதனால 3 ஸ்கெடியூல் மட்டும் 90 கேள்விகள் தான் வரும் டெஸ்ட்டுக்கு. பொதுத்தமிழ்ல 65 கேள்விகளும் மேக்ஸ்ல 25 கேள்விகளும் மொத்தமா 90 கேள்விகள் வரும். 3 ஸ்கெடியூல் மட்டும்தான். அடுத்து 4வது ஸ்கெடியூல்ல இருந்து கடைசி நீங்க எக்ஸாம் வரைக்கும் எழுத போற எல்லா கொஸ்டினுமே பாத்தீங்கன்னா 125 வந்துடும் எக்ஸாம் மாதிரியே. ஓகேங்களா? எப்படி வந்து எக்ஸாம்ல 125 கேள்விகள் வருமோ பொதுத்தமிழ்ல 100, 25 மேக்ஸ் வரும் இல்லையா, சேம் அதே மாதிரி 125 கேள்விகள் எழுதுவீங்க. அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்ல இருக்கும். சோ அதுல பொதுத்தமிழ்ல 100 கேள்விகளும் மேக்ஸ்ல 25 கேள்விகளும் இருக்கும். இதை மட்டும் தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 ஸ்கெடியூல் மட்டும்தான் உங்களுக்கு 90 கேள்விகள் இருக்கும். மீதி எல்லாமே 125 தான். ஓகேங்களா? சோ ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வந்துடும், சேம் டே. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கே உங்களுக்கு மார்க் என்ட்ரி லிங்க்கும் வந்துடும். ஸோ ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் மார்க் என்ட்ரி லிங்க் 3மே 6 மணிக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கான டெஸ்ட் ரிப்போர்ட். ஓகேங்களா? ஸோ நீங்க இந்த டெஸ்ட் எழுதுறீங்க, ஸோ அந்த ரிப்போர்ட் தெரிஞ்சது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் நீங்க வேகமா எழுதலாம். ஏன்னா இன்னுமே நமக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் போது அடுத்தடுத்த டைம் நம்மளோட பொசிஷனை இன்க்ரீஸ் பண்ணிக்க நினைப்போம் இல்லையா? சோ அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இன்னும் முன்னாடி போகணும், இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும். இப்ப அவ்வளவு பேர் நிறைய மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த கம்பேரிசன். ஓகே, அதாவது ஒரு போட்டி. ஓகேங்களா? போட்டி இருந்தா மட்டுமே தான் என்ன ஆகும், அது வந்து ஒரு ஹெல்தியான முடிவை கொடுக்கும். ஓகேங்களா? சோ பொறாமதான் இருக்கக்கூடாது, போட்டி இருக்கலாம். ஓகேங்களா? சோ அப்ப போட்டி போட்டு படிக்கணும். படிக்கும் போதே போட்டி போட்டு படிச்சீங்க அப்படின்னா இன்னுமே நீங்க நல்லா படிக்கலாம். அதுக்காக தான் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்கறது. ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் உங்களுக்கு 6 o'clock வந்துடும். ஓகேங்களா?
ஸோ அடுத்து ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு உண்டானது தான் வரும். ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்கெடியூலுக்கு உண்டானது கொடுத்துட மாட்டோம், ஏன்னா எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அதனால எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு உண்டான மெட்டீரியல் மட்டும்தான் உங்களுக்கு வரும். எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்கெடியூலுக்கு உண்டான கிளாஸ் மெட்டீரியல் மட்டும்தான் வரும், எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. கடைசியில் இருக்க ஸ்கெடியூலுக்கு கொண்டு வந்து முதல்லயே மெட்டீரியல் கொடுங்க அப்படின்னு கேட்கவும் கூடாது. ஓகேங்களா. ஸோ ஸ்டடி மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்கெடியூலுக்கு உண்டான ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்துடும். அது மேக்ஸ் ஆகட்டும், இல்ல இலக்கணம் ஆகட்டும், இல்ல பொதுத்தமிழ் ஆகட்டும். ஓகேங்களா. ஸோ பொதுத்தமிழ்லே வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஓகேங்களா. ஸோ எவ்ரி ஸ்கெடியூலுக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக் ஆகட்டும், உங்களுக்கு பொதுத்தமிழ் மேக்ஸ் ரெண்டுக்குமே ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக் சிலபஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான பிடிஎஃப்பும் வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக் மெட்டீரியல், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக் மெட்டீரியல் இல்லாம எக்ஸஸா நீங்க படிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதுக்குண்டான பிடிஎஃப்பும் நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஆனா அந்தந்த டாபிக் மட்டுமே தான். இப்போ இந்த ஸ்கெடியூல்ல ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் ரிலேட்டடா தான் வரும். ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கெடியூல்ல இல்லாத டாபிக் ரிலேட்டடா வராது. அடுத்து மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஃபார்மேட்ல நாங்க அனுப்பிடுவோம். அது பாத்தீங்க அப்படின்னா உங்களோட பிராக்டிஸ்க்காக மட்டுமே தான். ஓகேங்களா. ஸோ ஸ்கூல் புக் மெட்டீரியலும் பிராக்டிஸ்க்காக தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்னென்ன மெட்டீரியல் அனுப்புறனோ எல்லாமே உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக மட்டுமே தான். கிளாஸ்ல நான் 190 மாடலையும் கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ எல்லா மாடலையும் கவர் பண்ணிடுவேன். பட் ஸ்கூல் புக்ல இருக்க எல்லா சம்மும் நான் எடுப்பேனா அப்படின்னா கண்டிப்பா எடுக்க மாட்டேன். ஏன்னா நீங்க எப்ப பிராக்டிஸ் பண்ணி பாக்குறது. ஓகேங்களா. ஸோ அப்ப 190 மாடலையும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னா அந்த மாடல்ல ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் சம், அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கு சம்ஸ் நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாமே பிராக்டிஸ்க்காக தான். பிளஸ் அடிஷ்னலா நான் பிராக்டிஸ் கொஸ்டினும் தனியா கொடுப்பேன். ஓகேங்களா. ஸோ அதையும் தனியா கொடுப்பேன். ஸோ அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ஸ்கூல் புக்கையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ நான் நடத்துறதுல எது விட்டுருச்சோ, அதாவது ஸ்கூல் புக்கு, பிஒய்க்யூ, இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். எதெல்லாம் நான் விட்டுருக்கணும், சேம் மாடல் இருக்கோ அதெல்லாமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் தான் சக்சஸ் ஆஃப் மெயின் கீ. ஓகேங்களா. ஸோ கீக்கு பார்த்தாங்க, அதாவது சக்சஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெயினான கீயே ப்ராக்டிஸ் தான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எழுதி பார்க்காம ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அதை போட்டு பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு அதை டெஸ்ட் போட்டு பார்த்துருக்கோம், எந்த அளவுக்கு அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மேக்ஸில் உங்களால் மார்க் எடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நாங்கள் வந்து எங்கள் சைடு எங்களால் என்ன தர முடியுமோ எல்லா பெஸ்ட்டையும் தருவோம். நீங்களும் உங்க சைடு உங்களோட பெஸ்ட்டை தரணும். ஓகேங்களா. ஸோ அப்பதான் வந்து உங்களால வெற்றி பெற முடியும். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஈச் மாடல் ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் கொடுத்துருவேன். ஒவ்வொரு மாடலுக்கும் கிளாஸ் வந்துடும். ஓகேங்களா. ஸோ கிளாஸ் கொடுத்துட்டு தான் நான் ப்ராக்டிஸ் சமையே கொடுப்பேன். ஸோ அப்போ கிளாஸை தெளிவாக கவனிச்சு நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஈஸியாக நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ மேக்ஸுக்காகட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலக்கணத்துக்காகட்டும், அதுக்கப்புறம் திருக்குறள் சம்பந்தமா இருக்கு இல்லையா. ஸோ திருக்குறள், அறநூறுகள், அறிஞர்கள், இது சம்பந்தமா நோட்டு போட்டுக்கோங்க. மொத்தமாக 3 நோட்டு போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்று வந்து மேக்ஸுக்கு, இன்னொன்னு இலக்கணத்துக்கு, இன்னொன்னு இலக்கணத்தை தவிர மீதி வரக்கூடிய அந்த பொது தமிழுக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 3க்குமே 3 நோட்டு கம்பல்சரியா வேணும். தனியா 3ஐயும் போட்டுட்டு ரெடி பண்ணிக்கோங்க மண்டே அன்னைக்கு. ஓகேங்களா. அடுத்து பொதுத்தமிழ் பாத்தீங்க அப்படின்னா 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ்லையும் உங்களுக்கு ஓல்டு புக்கு, நியூ புக்கு வந்துடும். ஓகேங்களா. ஸோ புக் மெட்டீரியல் எல்லாமே வந்துடும். புக் மெட்டீரியலும் உங்களுக்கு அதாவது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் ரிலேட்டடா எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல வருதோ. ஓகேங்களா. ஸோ அது வந்து 6th to 12th ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அட்வான்ஸ் தமிழ் எதுல வந்தாலுமே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பிடிஎஃபா கொடுத்துருவேன். இப்போ ஒரு டாபிக் அப்படின்னா ஒரு பிடிஎஃப் தான். அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு எல்லா ஸ்கூல் புக்கோட மெட்டீரியலும் வந்துடும். ஹெட்டிங்கும் கொடுத்துருவேன் மேலேயே. அந்த இப்போ ஒரு புக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த புக்குக்கு மேலேயே உங்களுக்கு இந்த ஸ்டாண்டர்ட், இந்த இயல் அப்படின்னு நான் கொடுத்துருவேன். ஸோ அதை வச்சு நீங்க ஃபுல்லா படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதாவது கிளாஸ் வந்துடும். கிளாஸ் கவனிச்சு நோட்ஸ் எடுத்தாலுமே
அந்த ஸ்கூல் புக் மெட்டீரியல்ல எக்ஸ்ட்ராவா ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதையும் நீங்க எடுத்து எழுதிக்கணும். ஓகேங்களா? சோ இது இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் வரும். இதுவே மத்த இது திருக்குறள், அறநூல்கள் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சாரே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாரு. அதுலயே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி அவர் கொடுத்துருவாரு. ஓகேங்களா? அது ஸ்கூல் புக்கா இருக்கட்டும், ஸ்கூல் புக்ல இருந்து அவுட் ஆஃப் போர்ஷன் இருக்கட்டும், எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவாரு. அந்த பிடிஎஃப் நீங்க படிச்சீங்கன்னா ஸ்கூல் புக்கே பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு அவர் சார் வந்து கொடுத்துருவாரு. ஓகேங்களா? சோ அது வந்து திருக்குறள் சம்பந்தமா, அறநூல்கள் சம்பந்தமா, அறிஞர்கள் சம்பந்தமா அது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அந்த மெட்டீரியல் பார்த்தா மட்டும் போதும். அவரோட கிளாஸ் கவனிச்சுட்டு அந்த மெட்டீரியல் ஃபுல்லா நீங்க பார்த்தாலே போதும். ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டடி மெட்டீரியல்ஸ். அடுத்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ். நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ற உங்களுக்கு என்னென்ன ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்னா, பிரைவேட்டா ஒரு யூடியூப் சேனல் வந்து உங்களுக்காகவே கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்காக மட்டுமே தான். அதுல தான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது நாங்க வந்து தனியா வந்து வீடியோ போடணும், உங்களுக்கு தனியா ஏதாவது டிப்ஸ் கொடுக்கணும், கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இதுல தான் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வரும். பொதுவா இந்த உமா டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ்ல வராது. அந்த யூடியூப் சேனல் இருக்குல்லையே அதுல தான் வரும். ஸோ அதில் தான் உங்களுக்கு ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கூட வரும். தனியாக தான் இருக்கும். அது வந்து பப்ளிக்காக யாராலையும் பார்க்க முடியாது. அது பிரைவேட்ல தான் நான் யூடியூப் சேனல், அதாவது யூடியூப் சேனல் பப்ளிக்ல தான் இருக்கும். பட் அந்த யூடியூப் சேனல்ல போடக்கூடிய அந்த வீடியோஸ் எதுவுமே பப்ளிக்கா இருக்காது. எல்லாமே பிரைவேட்ல தான் இருக்கும். ஸோ நீங்க மட்டும்தான் அந்த வீடியோஸை பார்க்க முடியும், வேற யாருமே பார்க்க முடியாது. ஓகேங்களா? அடுத்து எல்லா லெசனுக்கும் வீடியோஸ் வந்துடும். ஸோ அந்த வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரைவேட் யூடியூப் சேனல்ல தான் இருக்கும் மேக்ஸுக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 190 மாடல் கம்ப்ளீட் பண்றோம் இல்லையா, அது எல்லாமே இந்த யூடியூப் சேனல் தான் இருக்கும். அதுவும் பிரைவேட்ல தான் இருக்கும். யாருமே பார்க்க முடியாது. உங்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாது அந்த மேக்ஸ் கிளாஸ். ஓகேவா? அடுத்து ஸ்கெடியூல் டெஸ்ட் ஆன்சருக்கு எக்ஸ்பிளனேஷனும் இந்த இதுல தான் வரும். அடுத்து மாடல் லைவ் டெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து காமனா உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல தான் வரும். அதாவது எல்லா ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் மாடல் லைவ் டெஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து ஃபுல்லா காமனா வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ். நீங்க வந்து எந்த அளவுக்கு மார்க் எடுக்கணும், எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா என்ன, எப்படி வந்து அதாவது மனப்பாடம் பண்ணாலும் சரி, ஒரு சில இது மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும். ஸோ அதெல்லாமே எப்படி மனப்பாடம் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி புரிஞ்சு போறது, எப்படி வேகமா போறது, இந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ்லாம் கொடுப்போம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் இருக்கும். பட் ஷார்ட்கட் மட்டுமே இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு ஷார்ட்கட் வேணுமோ அதுக்கான ஷார்ட்கட் கொடுப்போம். எந்தெந்த இடத்துல நீங்க கான்செப்ட் வைஸ் புரிஞ்சு போடணுமோ அதை ஃபுல்லா நான் சொல்லிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் 100% கான்செப்ட் வைஸ் தான் உங்களுக்கு இருக்கும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 100% கான்செப்ட் வைஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட்கட் உங்களுக்கு எங்கெங்க தேவைப்படுதோ எல்லாத்துக்குமே நான் ஷார்ட்கட் கொடுத்துருவேன். இருந்தாலும் நீங்க அந்த கான்செப்ட் வைஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷார்ட்கட் போடுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப் வந்து உங்களுக்கு செப்பரேட்டடா வந்துடும். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் குரூப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு லிங்க் மண்டே வந்துடும். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு 2 லிங்க் வரும். ஓகேங்களா? ஸோ நான் உங்களோட நீங்க எந்த வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து அனுப்புறீங்களோ இன்ஃபர்மேஷன் அனுப்ப சொல்லுவேன், கடைசியா சொல்லுவேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அனுப்புற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு 2 லிங்க் வரும். அந்த 2 லிங்கையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா வெறும் வீடியோ லிங்க் மட்டுமே வரும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ், கைடன்ஸ் இந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே வரும். 2யுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். இல்ல நான் ஒண்ணுலதான் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ் தான். மெட்டீரியல்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணிக்குவாங்க, வீடியோவே எனக்கு வரல, கிளாஸே வரல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா அந்த வீடியோ லிங்க்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க, எனக்கு வந்து மெட்டீரியலே வரல, வெறும் கிளாஸா வருது அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப 2லையுமே ஜாயின் பண்ணிக்கணும். ஒண்ணுல வீடியோஸ் மட்டும்தான் வரும், இன்னொன்னுல மெட்டீரியல், கைடன்ஸ், நாங்க கொடுக்குற மெசேஜஸ் இது எல்லாமே அதுல வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப 2லையுமே கம்பல்சரியா ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ராக்டிஸ் இன் எவ்ரி ஸ்கெடியூல் டெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ 1.25 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம்னா அந்த டைமிங்ல உட்காந்து நீங்க எழுதணும். இப்போ 2 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா 2 மணி நேரம் இது 2க்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா 1 மணி நேரம் உங்களுக்கு அதுக்கு பத்துமா, ஜிஎஸ்க்கு பத்துமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ இன்னும் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா நீங்க அப்படியே அந்த டைமிங்கை ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படிங்கிறத கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? ஸோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் கம்மி பண்ண
பண்ணாலுமே அடுத்த ஸ்கெடியூல் டெஸ்ட்ல கம்மி பண்ணாலுமே அது சக்சஸ் தான். ஓகேங்களா? சோ அப்ப ஒவ்வொரு டைமும் அதை பொறுத்து தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கொண்டு வந்துக்கணும். அடுத்து ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? சோ எந்த மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லிடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் ட்ரெண்ட்ஸும் பேட்டர்ன்ஸும் அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ இப்போ ட்ரெண்டும் பேட்டர்னும் மாறிக்கிட்டே வருது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டும் பேட்டர்னும் மாறிக்கிட்டே வருது. சோ அந்த இது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா frequently asked question. நிறைய கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நான் அந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்துட்டு வந்து கடைசியா உங்களுக்கு சொல்றேன். பட் அது வந்து நிறைய கொஸ்டின். ஓகேங்களா? சோ இப்ப அதை தமிழ் தகுதி தேர்வுன்னு வச்சா கூட அதுலயும் உங்களுக்கு ரிப்பீட்டடா நிறைய கேள்வி இருக்கு. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்டா பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் காமன் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அது ஓஎம்ஆர் ஆகட்டும், இல்ல வந்து டைமிங் இது பண்றதாகட்டும், இல்ல வேற ஏதாவது மிஸ்டேக் ஆகட்டும், கண்டிப்பா அந்த காமன் மிஸ்டேக் ஒர்க் அவுட் பண்ணும்போதே பிளஸ்க்கு மைனஸ்னு போறது, வேகமா போடும்போது தவறா போடுறது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் காமன் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த காமன் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பாத்துக்கலாம். பட் ஃபர்ஸ்ட்லயே எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா? சோ எந்தெந்த ஸ்டேஜ்ல என்னென்ன சொல்லணுமோ அந்தந்த ஸ்டேஜ்ல தான் சொல்லணும். இப்ப குழந்தை பிறந்த உடனே நடக்குதா? கிடையாதுல்ல. அதுக்குன்னு ஒவ்வொரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திரும்பி படுக்கும், அதாவது கமுந்து படுக்கும், அப்புறம் மண்டி போடும், அப்புறம் வந்து அப்படியே மண்டி போட்டு நடக்கும், அப்புறம் உட்காரும், அப்புறம் என்ன பண்ணும், அப்புறம் தான் அப்புறம் எந்திரிச்சு நிற்கும், அதுக்கப்புறம் நடக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்ல தான் ஒவ்வொன்றையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு போவோம். ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து அமுக்க முடியாது இல்லையா? பிறந்த குழந்தை எந்திரிச்சு நடன்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்போ ஃபர்ஸ்டே அதை வந்து எதிர்பார்க்க கூடாது. ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொன்னே பார்க்கணும். இந்த பேட்ச் அப்படிங்கிறது, இந்த பேட்ச் முடிகிற அந்த 25 ஸ்கெடியூல் முடிஞ்சு அந்த லைவ் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் போறீங்க இல்லையா? சோ எக்ஸாம் முடிக்கிற அந்த தருணத்தை தான் நீங்க கவனிக்கணுமே தவிர அந்த தருணத்துலதான் இதோட முழு பலனும் தெரியும். ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு தெரியாது, இது வரல அது வரல, இது வந்து இப்படி இருக்கு, இன்னும் கொஞ்சம் தரலாம், அப்படியெல்லாம் எதையுமே யோசிக்காம கொடுக்கறத முழுமையா பயன்படுத்தி பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து மோட்டிவேஷனல் செஷன் எப்பயும் போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஃபோக்கஸ். ஸோ எல்லா கைடன்ஸையும் எல்லாத்தையும் கவனிச்சு நீங்க வந்து என்ன பண்ணணும், எங்க கூட கைகோத்து நீங்க நடக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் பார்க்கலாம். ஸோ ஜாயினிங் ஃபீ பார்த்தீங்க அப்படின்னா 500 rupees தான், ஒன் டைம் பேமெண்ட் தான். ஸோ ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இன்னையில இருந்து ஆக்சுவலா சண்டே வரைக்கும் வச்சிருந்தோம். ஓகேங்களா? ஸோ February 16 வரைக்கும் வச்சிருந்தோம். பட் February 16 பாத்தீங்க அப்படின்னா சண்டே இல்லையா? ஸோ சண்டே பேங்க் ஹாலிடே அப்படிங்கிறதால ஒரு சிலர் வந்து கேட்டுக்கிட்டாங்க, ஸோ மண்டே வரைக்கும் வைங்க மேம், என்னால மண்டே தான் பே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததால மண்டேவா மாத்திட்டேன். ஓகேங்களா? ஸோ February 17 மண்டே வரைக்கும் இருக்கு. பட் பேட்ச் வந்து மண்டே ரன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ மண்டே மார்னிங் உங்களுக்கு வந்து பேட்ச் ரன் ஆகும். அதுல எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது. ஸோ அவங்க அமௌண்ட் பே பண்றதுக்கு ஒரு சிலர் கேட்டுக்கிட்டதுக்கு எனங்க மண்டே சொல்லியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சண்டேக்குள்ள பே பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மண்டே அன்னைக்கு மார்னிங் வந்து லிங்க் வந்துடும், நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த டெலிகிராம் சேனல்ல கிளாஸஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அந்த ஸ்கெடியூலுக்கு உண்டானது ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ பேமெண்ட் டீடைல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஜிபே பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பருக்கு 9965560202 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர், நம்மளோட சேனலோட நம்பரும் இதுதான். ஸோ இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிருங்க. இல்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், இல்ல வந்து ஐபி இது இருக்கு இல்லையா, ஸோ நெஃப்ட் பண்ணணும், நெட் பேங்கிங் பண்ணணும் அப்படின்னா பேங்க் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க, இதை யூஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா BARB0 காட்டன். ஓகேங்களா? சோ COTTON அப்படிங்கிறது தான் IFSC கோடு. சோ இந்த இடத்துல இருக்கிறது 0. ஓகேங்களா? சோ இதை மட்டும் நோட் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஜிபே பண்றதுனா ஈஸியா நீங்க 9965560202 அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். நெட் பேங்கிங், போன் பேங்கிங், நெஃப்ட் டிரான்ஸ்ஃபர், பேங்க் டெபாசிட் எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
ஸோ நீங்க ஸ்கேன் பண்ணியும் ஜிபே பண்ணிக்கலாம். இந்த இதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா நீங்க ஜிபே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் ஆகட்டும் இல்ல நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் டெலிகிராம் சேனல் ஆகட்டும் ரெண்டுலையுமே நான் சென்ட் பண்ணிடுவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பேமெண்ட் ஸ்லிப் பார்த்தீங்க அப்படின்னா 9965560202 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதே தான் உங்களுக்கு ஜிபே பண்ற நம்பரும் இதுவே தான். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் தெளிவா கவனிங்க, இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க பே பண்றீங்க, உங்களோட மொபைல் நம்பர்ல இருந்தே பே பண்றீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா நீங்க வந்து சென்ட் பண்ணிடுவீங்க. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்தோ இல்ல ஹஸ்பண்டோட மொபைல்ல இருந்தோ இல்ல ஒய்ஃபோட மொபைல்ல இருந்தோ வேற யாராவது அப்பா அம்மா மொபைல்ல இருந்தோ வேற யாராவது போன் நம்பர்ல இருந்து ஜிபே பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இதுல ஜிபே பண்ணிட்டு அவங்க நம்பர்ல இருந்து இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லிங்க் அவங்களுக்கு தான் போகும், உங்களுக்கு வராது. அப்ப எனக்கு லிங்க் வரல மேம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ தெளிவா கவனிச்சுக்கோங்க, யாரோட மொபைல்ல இருந்து நீங்க பே பண்ணாலும் கூட அவங்க மொபைல்ல இருந்து இப்போ அப்பா மொபைல்ல இருந்து அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா மொபைல்ல இருந்து பேமெண்ட் பண்ணிட்டாரு, அப்பால இருந்து உங்களோட மொபைலுக்கு அந்த பேமெண்ட் ஸ்லிப் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அனுப்பிட்டு உங்களோட மொபைல்ல இருந்து எங்களோட மொபைலுக்கு, ஓகேங்களா, ஸோ எங்களோட மொபைலுக்கு அந்த பேமெண்ட் ஸ்லிப்பு வித் இந்த இன்ஃபர்மேஷனோட, அதாவது பேட்ச் நேம் என்ன, சிகரம், உங்களோட நேம் என்ன, உங்களோட நேம் எழுதிக்கோங்க, சிட்டி, உங்க ஊர் பேரு என்ன, டெலிகிராம் நம்பர் மேக்சிமம் அவங்களோட போன் நம்பரே தான் எல்லாருமே வச்சிருப்பீங்க. ஸோ உங்களோட போன் நம்பர். ஓகேங்களா? ஸோ டெலிகிராம் நம்பர்னு வேற நம்பர் வச்சிருந்தா மட்டுமே, இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மொபைல்ல 2 நம்பர் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க டெலிகிராமுக்குன்னு ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பீங்க, அந்த நம்பர் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் மொத்தமா 5 இன்ஃபர்மேஷன் வரணும். ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஸ்லிப்பு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பேட்ச் நேமு, உங்க நேமு, உங்களோட ஊரு, டெலிகிராம் நம்பர், இது 5ஐயும் நீங்க சென்ட் பண்ணணும். தெளிவா கவனிச்சுக்கோங்க, நீங்களே பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட மொபைல்ல இருந்து அப்படியே எங்களுக்கு சென்ட் பண்ணிடலாம். இல்ல உங்களோட வேற யாராவது மொபைல்ல இருந்து, ஹஸ்பண்ட் மொபைல்ல இருந்து இல்ல அப்பா மொபைல்ல இருந்து இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மொபைல்ல இருந்து இந்த மாதிரி வேற யாராவது மொபைல்ல இருந்து பண்ணீங்கன்னா அவங்க மொபைல்ல இருந்து உங்களோட மொபைலுக்கு வாட்ஸ்அப் பண்ணி அந்த பேமெண்ட் ஸ்லிப்பை மட்டும் வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அவங்கள பண்ண சொல்லுங்க, உங்களுக்கு பண்ண சொல்லுங்க. உங்களதுல இருந்து எங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் அந்த ஸ்லிப் ஆகட்டும் இந்த இன்ஃபர்மேஷன் ஆகட்டும் அனுப்புங்க. ஏன்னா எங்களுக்கு எந்த நம்பர்ல இருந்து இந்த டீட்டெயில்ஸ் வருதோ அந்த நம்பருக்கு தான் நாங்க வந்து அந்த லிங்க் 2ஐயுமே சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. அதனாலதான் இவ்வளவு பொறுமையா சொல்றேன், தெளிவா கவனிங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவா கவனிச்சுட்டு கரெக்டா பண்ணுங்க. ஸோ மண்டே வரைக்கும் இழுக்க வேணாம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு சண்டேக்குள்ள பேமெண்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ஸோ அப்பதான் வந்து மண்டே வந்து உங்களுக்கு அந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா இருக்கும். இல்லை அப்படின்னா மண்டே அன்னைக்கு நீங்க பேமெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே அன்னைக்கு என்ன ஆகும், நாங்க வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸ் வந்துடும், அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அந்த மெட்டீரியல்ஸ் அது இதுன்னு ஸோ பேட்சுக்கு உண்டான ரிலேட்டடான கிளாஸஸ் எல்லாமே நாங்க போட ஆரம்பிச்சிருவோம். அப்ப பேட்ச்ல பிஸி ஆயிருவோம். சோ என்ன ஆகும் அப்படின்னா நீங்க மண்டே அன்னைக்கு பே பண்ணீங்க அப்படின்னா இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை பார்க்க வருவோம். சோ அதனால கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஓகேங்களா? சோ அதனால என்ன பண்ணுங்க, சண்டேக்குள்ள பேமெண்ட் பண்ணுங்க. சோ சண்டே அன்னைக்கு பேங்க்ல டெபாசிட் பண்ணணும், பேங்க் வந்து ஹாலிடே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் மண்டே அன்னைக்கு பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் மண்டே மார்னிங் உங்களுக்கு லிங்க் வரும். சோ நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சோ மண்டே அன்னைக்கு உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ பேமெண்ட் பண்ணதும் இங்க இந்த ரெசிப்டும் இந்த இன்ஃபர்மேஷனும் அனுப்புறீங்க இல்லையா, உடனே வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வருமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைமிங் ஆகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அனுப்புறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே அனுப்பிடுவோம். இப்போ நாங்க அனுப்பிட்டு இருக்க நீங்க வந்து அனுப்பிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அப்ப என்ன ஆகும், வரிசையா நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அனுப்பிட்டு வரும்போது இப்போ ஒரு 20 50 100 அப்படின்னு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப முதல்ல இருந்து நாங்க அனுப்பிட்டு வரும்போது என்ன ஆகும், பின்னாடி வரவங்கள அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் அனுப்பி ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வரல அப்படின்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நினைக்கவே வேண்டாம். கண்டிப்பா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
உங்களுக்கான லிங்க் வந்தே சேரும். ஓகேங்களா? ஸோ நீங்க பயப்படவே வேணாம். ஸோ சக்சஸா நாங்க 4 பேட்ச் வந்து போட்டு ரன் ஆயிட்டு தான் இருக்கு. ஸோ 2 பேட்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குரூப் 2A மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேட்ச் கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லா முடிஞ்சுது. மீதி 2 பேட்ச் குரூப் 2Aக்கு குரூப் 4க்கு போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பயப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கான அந்த மெசேஜ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த லிங்க் ஆகட்டும் உங்களுக்கு வரும். சப்போஸ் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து கடைசி நேரத்துல நீங்க அமௌண்ட் அனுப்புறீங்க, உங்களுக்கு வரலன்னா கூட மண்டே அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ கண்டிப்பா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த ஸ்கெடியூல் வீடியோவை பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கெடியூல் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே எங்க மூலியமா எங்க கைடன்ஸ் மூலியமா படிச்சீங்க அப்படின்னா உங்களால 125 மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேலையும் எங்க மேலையும் இருந்ததுன்னா நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக அந்த ஸ்கெடியூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கெடியூலையும் இந்த பேமெண்ட் இதையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமா அந்த ஸ்கெடியூலை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. அந்த ஸ்கெடியூல் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அவங்க நம்மளோட பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கிறது. நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வேண்டாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஸ்கெடியூல் அனுப்பி விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கும் இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்தது அப்படின்னா அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிறைய பேர்த்துக்கு அந்த ஸ்கெடியூல் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு முடியறதுக்குள்ள, அதாவது மண்டேக்குள்ள பண்ண பாருங்க. ஸோ சண்டேக்குள்ள பண்ண பாருங்க. சண்டே அன்னைக்கு பண்ண முடியலனாலும் சண்டேக்குள்ள பண்ண பாருங்க. ஸோ அப்பதான் வந்து நாங்க வந்து அதை வந்து எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் அனுப்புற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாங்க வந்து எக்ஸல் ஷீட்ல மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதை தெளிவா கவனிச்சுட்டு இது பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, நம்ம வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.